ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கார்த்திகை 21வது நாள். ஆமா, வெற்றிகரமா நம்ம 20 நாளுமே மேக்ஸிமம் தோசை மாவு இல்லாமலே ரெடி பண்ணிருக்கோம். ஆமா, யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கொழுக்கட்டை, உப்புமா, நிறைய வெரைட்டி 20 நாள். அது பெரிய ஒரு சக்சஸ் மாதிரி தான் சொல்லு. ஏன்னா நமக்கு தோசை மாவு மட்டும் மைண்ட்ல செட் ஆகும், அப்படிதானே? இட்லி தோசை, இட்லி தோசை இந்த மாதிரி. ஆனா அது இல்லாமலும் நம்ம நிறைய டிஃபன் நம்ம செய்யலாம், சாப்பிடலாம்ங்கிற மாதிரி நம்மளே நிறைய போட்டது. என்ன நினைச்ச எனக்கு ஒரு பெருமை. சரியா? இன்னைக்கு நம்ம செய்யறது ஒரு சப்பாத்தி. சப்பாத்திங்கன்னா சாதா மாதிரி இல்லை. அதை எப்படி போட்டால் எந்த மாதிரி சப்பாத்தி ரெடி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒயிட் குருமா தான் நான் வைக்க போகிறேன். நான் சடனாக பிளான் பண்ணது அந்த குருமா. அதுக்காக வேண்டி நான் உருளைக்கிழங்கு, கேரட்டு, இந்த பீன்ஸ் முருங்கை பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மற்ற பீன்ஸ் விலை கூடின நேரத்தில் இந்த பீன்ஸ் வரும். இது விலை குறைஞ்ச பீன்ஸ். சின்ன உள்ளி, பச்சை மிளகு, தக்காளி, இனி தேவை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். கேஷ்யூ இருந்தால் கேஷ்யூ வேணும். சரியா? இவ்வளோ வேணும். இன்னைக்கு நம்ம மாவு வர போகிறதே மிக்சியில தான். அதுக்கு நான் அதுக்கு மாவு எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே மிக்சியில மாவரண ப்ரிப்ரேஷன் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக நான் இது. ஏன்னா அதெல்லாம் நான் ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டேன். போட்டாக்கா தேவையான உப்பு, கல்லுப்பு வேண்டாம். அதே மாதிரி தண்ணி மெஷர்மெண்ட் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஆனா 2 கப்பு மாவு எடுத்தாலும் 1/2 கப்பு 3/4 கப்பு தான் தண்ணி தேவைப்படும். நான் ஃபர்ஸ்ட் உப்பு போட்டதை மிக்ஸ் பண்ணிடுறேன்னா, இனி எண்ணெய். இது எப்போ நார்மலா அரைக்க மாதிரி அரைக்கும். இனி என்ன செய்வேன்னா, தண்ணி எடுக்கணும். நான் இதுக்கு ஒரு 1/2 கப்பு எடுத்திருக்கேன். ஆனால் 2 கப்பு மாவு கிட்ட நான் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு தண்ணி தான் எடுத்திருக்கேன் தேவைக்கு. ஏன்னா இன்னைக்குமே நம்மளுமே மாவு கடையில் உள்ள மாவு வேற பிராண்டு தான் வாங்கியிருக்கோம். என்ன பாருங்க, இந்த உள்ள ஃப்ரெண்ட்ல வாங்க. இனி என்ன செய்யணும், கொஞ்சம் கூட என்ன செய்யணும், தண்ணி ஆட் பண்ணணும். நான் ஃபுல்லாக ஊற்றல, கூட ஒரு 1/4 கிளாஸ் ஊற்றினோன்னா இந்த மாவை இப்படி கையில் எடுத்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம்னா, பார்த்துடுங்க. இனி லாஸ்டா நான் கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு ஒரு பொடி கூட நமக்கு என்ன செய்யாது, ஒட்டை. இது நம்ம ஈர மிக்சியா இருந்தனால அப்படி இருந்து, நீங்க அடுத்தால ஒண்ணுமே செய்யாண்டாம். அவ்வளவு ஒரு சாஃப்டா இருக்கும், கையில ஒட்டல. இதுதான் நார்மல் மிக்சியில கோதுமை மாவு மிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு தனியா ஒரு மிஷினா வாங்கி அதை எடுத்து அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. பாருங்க, டக்குன்னு 2 நிமிஷத்துல நம்ம என்ன செய்திடலாம், ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தால நான் இந்த வாங்கினது எல்லாமே காஞ்ச தேங்காய் ஆனதுனால பல்லா எடுத்துட்டேன். இதே மிக்சியில தான் வேஸ்ட் ஆகாண்ட, ஏன்னா மாவு தானே இருக்கும், வேற ஒண்ணுமே இல்லை. பார்த்துடுங்க ஒரு தடவை கூட.
ஃபர்ஸ்ட் நல்லா பொடிச்சுக்கிட்டு பால் எடுக்கணும். பொடிக்கிறது எடுக்கிறது எல்லாமே நம்ம வந்து பல்ஸ் மோட்ல போட்டு எடுப்போம்னா. இதை ஃபர்ஸ்ட் ஒரு தேங்காய் கிட்ட எடுத்திருக்கேன். முதல்ல கட்டியா தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு 1 கப்பு பால் தண்ணி. முதல் தேங்காய் பால். ஏன்னா ஃபர்ஸ்ட் முதல் தேங்காய் பால்லாம் எடுக்கிறதுக்கு வந்து கட்டியா எடுக்கணுமா, நிறைய தண்ணி சேர்க்காண்டா. நான் ஒரு தேங்காய் எடுத்ததுனால 1 கப்பு எப்படியும் ஒரு 1/4 லிட்டர் தண்ணின்னு வைங்களாம். எவ்வளவு தம் கொடுத்து எடுக்க முடியுமா எடுக்கலாம். போதும்னா இனி 2வது பால் எடுக்கணும். ஆமா, ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கேனா, குடல் புண்ணு அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்க என்ன செய்யணும்னா இந்த மாதிரி பால் எடுத்து ஒரு 1/4 கிளாஸ் டெய்லி குடிங்க. அந்த நோயும் சரியாகும், நம்ம ஸ்கின் டோனுமே மாறும், ட்ரை ஸ்கின்னாவே இருக்காது. மேக்சிமம் நம்ம கன்னியாகுமரிகாரங்கள்ல மேக்சிமம் எல்லாத்தையும் சொல்லலை, ட்ரை ஸ்கின் குறைவு. திருநெல்வேலி தாண்டி போனீங்கன்னா ட்ரை ஸ்கின் கூடுதல். அங்குள்ள கிளைமேட்டு அவங்களும் நிறைய தேங்காய் எடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப சேஞ்சஸ்னா பாருங்க. என் ஸ்கின்லாம் அப்படிதான். அதனால தேங்காய் பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இது கூட ஒரு 2 ஏலக்காய் போட்டு அரைக்கணும். 2வது பால் எடுக்கும்போது 2 3 போட்டு அரைச்சிட்டோம்னா இந்த குழம்பு கொஞ்சம் நல்ல மணமா இருக்கும். முடிஞ்சு நீ வேலையை ஆரம்பிப்போமா? பாடி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா ஒரு 1/2 கப்பு போல தண்ணியை ஊற்றிடுவேண்ணா. ஃபர்ஸ்டே தேங்காய் பால் ஆட் பண்ணாண்டா தண்ணியை ஊற்றிட்டு காய்கள் எல்லாம் போடணும். உள்ளி, கேரட், சாரி பீன்ஸ் எல்லாமே நான் பொடிசாக தான் நறுக்கி வச்சிருக்கேன். கேரட், அந்த உருளைக்கிழங்கு. நம்ம வந்து இனி இஞ்சி போட்டு பேஸ்ட் போடணும். எரிப்புக்கு பச்சை மிளகு சதச்சும் போடலாம், இல்லைன்னா நம்ம டைரக்டாவும் ஆட் பண்ணலாம். ஒரு 5 பச்சை மிளகுகிட்ட போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, நீ இஞ்சி பூண்டு போடணும். போட்டுட்டு உப்பு போடணும். கல்லுப்பு இருக்குல்ல, தக்காளி வந்து நம்ம லாஸ்ட் போடலாம். உப்பு போட்டிருக்கேன். இனி லைட்டா இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணி வேக விடலாம். மூடி வச்சிருவோமா? இது வந்து கொதி வந்துட்டு ஓகே. இந்த டைம்ல 2வது பால் முதல் பாலுக்கு நான் 1 கப்பு தண்ணி ஊற்றினேன். 2வது பாலுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி எடுத்தேன். தேவைப்படும் போது நம்ம ஊற்றிடலாம்ல, அதுக்காக வேண்டி. வேகட்டுனா வேஸ்ட் பண்ணாண்டா. இன்னும் 1 பால் நம்ம எடுக்கலாம்.
மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா வேக விட்டுரும். சரியா, காயெல்லாம் வேகட்டு. வெந்ததுக்கு அப்புறம் பார்ப்போமா? சரி இருக்கு. ஆனா அந்த 2வது பால் அவ்வளவுமே நல்லா வத்தணும். சரியா, இது வந்து ரொம்ப கட்டியாகவும் வரக்கூடாது, ரொம்ப கிளுகிளுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. வேகவே இல்லை. நான் வந்து பெரிய அடுப்புல வச்சாலும் மீடியத்துல தான் வச்சிருக்கேன். ஈவனா வேகணும்ல, அதுக்காக வேண்டி. இது வெந்ததுக்கு அப்புறம் சப்பாத்தி டக்குன்னு போட்டுடலாம். இங்கே பாருங்க எப்படி காயும் வந்துட்டு அந்த 2வது பால் ஃபுல்லாவே அப்சர்வ் ஆயிட்டா. இந்த டைம்ல நம்ம தக்காளி போட்டா போதும்னா. தக்காளி எல்லாம் ரொம்ப வேகணும் இல்லை, ஏன்னா வேகாம அது ஒரு ஆஃப் குக்ல சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இனிப்பும் புளிப்பும் இல்லாம ஒரு டேஸ்ட்ல இருக்கும். போடுவோம் சாதனத்தை. இது கொத்தமல்லி கீரைனா போட்டாச்சா? நீங்க வந்து சிம்ல வைப்போம். எஸ், இது எவ்வளவு திக்கா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் இந்த டப்பால எடுத்தது. ஓகே, இந்த திக்கு இருக்கணும், இந்த கிரீன் மாதிரி இருக்கணும். அந்த கிரீன் பேட்டர்ன்ல இருந்து நம்ம வந்து வெள்ளை இந்த பால் அப்படி எடுக்கணும். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடாண்டாண்ணா, ஒரு 5 நிமிஷம் மூடியும் வைக்க வேண்டாம். நான் வந்து எனக்கு தக்காளி இப்படி இருந்தா போதும் சொல்லி லாஸ்ட்ல சேர்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட்ல சேர்க்கக்கூடியவங்க சேர்த்துக்கிடுங்க, அது அவங்கவுங்க இதை பொறுத்து. சரியா, போட்டுட்டு நான் வந்து லைட்டா நல்ல மிளகு பொடி ஆட், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தேங்காய் பால் பார்த்தீங்களா ஜீரணிக்கணும். அதுக்காக வேண்டி லைட்டா என்ன செய்வேன்னா நல்ல மிளகு ஆட் பண்ணுவேன். நல்ல மிளகு பொடி போட்டுட்டு இனி நம்ம வந்து கொதி வந்துட்டா இனி ஆஃப் பண்ணிட்டு லெமன் இருக்குல்ல, நம்ம இது சாப்பிடும் போதோ பரிமாறும் போது நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணா போதும். ஓகேயா, முடிஞ்சு. சூப்பரா கலர்ஃபுல்லா நம்ம ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோமா? சரி, குருமா ரெடி பண்ணிட்டோம். இனி அடுத்தால ரெடி பண்ணக்கூடிய ஐட்டம் இந்த இதுலதான் என்ன செய்திருக்கு, ட்விஸ்டே இருக்கு. ஆமா, சப்பாத்தி போடுறதை மட்டும் எடுங்க, சைடில் உள்ளதெல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம கிச்சன் வந்து ரொம்ப சின்ன கிச்சன். ஓகேயா, போட்டுட்டு இதுதான் நம்ம நார்மலா எப்பவுமே போடக்கூடிய சப்பாத்தி. நமக்கு எப்படி போட்டாலும் ரவுண்டா வந்துருங்க, அதுதான் ஒரு விஷயம். இனிமேல் இதுல தான் இருக்கு. எண்ணெய் எடுத்துட்டுனா கொஞ்சம் மாதிரி எண்ணெய் விடலாம். ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும்னா விட்டுட்டு இப்படி 2ஆ பொதியணும். பொதிஞ்சாச்சா? இனி என்ன செய்யணும், நல்லா பார்த்துடுங்க. பொதிஞ்ச உடனே என்ன இருக்குல்ல, இதை வந்து இப்படி எடுத்து இது இந்த இப்படி வைக்கலாம். இது மேல் டாக்கில் வரணும். இப்படி வச்சிருக்கோமா, இது வந்து இப்படி மேல் டாக்கில் வந்து என்ன இருக்கா, இந்த எண்டில் வந்து ஜாயின் பண்ணணும். இப்படி இப்படி இருக்கா, இதை வந்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிடணும். பண்ணிட்டோன்னா இதில் என்ன சோஸுங்கிறத சுட்டு தான் காணிக்க முடியும். ஓகே, நார்மலாக நம்ம விரிச்சிருவோம். இங்கே அது எண்ணெய் தான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது சைட்ல எல்லாம் நம்ம விரிக்க வேண்டாம், சென்டர்ல மட்டும் நம்ம என்ன செய்தா போதும், ப்ரெஸ் பண்ணா போதும். சைட்ல இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் சரி. தோசைகளை வச்சிருவோமா?
இதுதான் இதுல விஷயமே. வேணா பார்ப்போம். காயட்டு அடுத்ததும் ஒன்று ரெடி பண்ணிடுவோம். சேம் மெத்தட் தான். அவ்வளவு சாஃப்டா வரும். பூரிக்கு இதே மாதிரியே விரவிடலாம் மாவு. எண்ணெய் தடவும், லைட்டா எண்ணெய் ஊற்றினாலும் மடக்கணும், லைட் அப்படி ப்ரெஸ் பண்ணணும். இதை வந்து இப்படி வச்சுட்டு இப்படி வச்சிடணும். வச்சுட்டா வேலை முடிஞ்சிருக்குங்க. இப்படி இருக்குல்ல, இப்படிதான் போட்டுட்டு இதை வந்து சென்டரில் ஒரு லாக் பண்ணல போட்டுடணும். போட்டுட்டு எப்பவும் போல் மாவு விரிச்சிட வேண்டியதுதான். அது வந்து பப்படம் வறுத்த எண்ணெய். பப்படம் வறுத்த எண்ணெய்க்கு தனியா மனம் உண்டு. எத்தனை பேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பண்ணாதவங்க பண்ணி பாருங்க. நல்ல வேகட்டுனா எல்லாமே நமக்கு கொஞ்சம் லோவா தான் எரியும். ஏன்னா இது வந்து மீடியத்தில் வச்சு வேக வச்சா போதும். அதனாலதான் இந்த ஸ்டவ்ல வச்சோம். ஏன்னா இந்த ஸ்டவ் எல்லாம் ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்லோவா எரியணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்லோவா எரியும். இங்கே பாருங்கள், 2 சைடு வெந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த லேயர் பிரியது தனியா தெரியும். இதா வேகட்டுனா அதான் நான் வந்து சைட்ல ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காண்டான்னு சொன்னது. போட்டது ஒரு சப்பாத்தி, வர்றது 2 சப்பாத்தி. 2 சப்பாத்தியா வராது. இப்ப வந்து சாதா சப்பாத்தியை போட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்கலாம். சைட் டிஷ் லேட் ஆகும் அப்படின்னா ஸ்டஃபிங்கை வந்து நான் இருக்கலாம் இந்த மாதிரி. ஓகேயா, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். சின்ன பிள்ளைங்களா இருந்தா, ஜாம் வச்சு கொடுக்கக்கூடிய பிள்ளைங்களா இருந்தா அதுகளுக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். இதுலயே அடியில என்ன வரும், ஓகே, வெளியே தெரியாது கண்டிப்பா. அது இல்லாம இது வந்து லேயரா இருக்கும். இதுதான் டபுள் லேயர் சப்பாத்தி. நம்ம எப்பவும் போட மாதிரி இல்லை, மெத்தட் இதுதான். நீங்க வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்க. லேயர் அழகா பிரிஞ்சு வரும். ஸ்டஃபிங் வச்சுக்கிட்டலாம், நம்ம என்ன எதுனாலும் யூஸ் பண்ணிடலாம். சும்மா சாதாரணமாவும் சாப்பிடலாம், ஒன்றும் இல்லை. என்ன ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு இந்த மெத்தடில் நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணலாம். நீ வந்து நம்ம ஸ்டஃபிங் வைக்கக்கூடிய கறி ரெடி பண்ணல, இல்லைன்னா நான் வச்சு காமிச்சிருப்பேன். பார்க்கறதுக்கு இந்த மாதிரி போடும்போது புரோட்டா சைஸ்ல வரும் பாருங்க. புரோட்டா லேயர் லேயரா இருக்குங்களா, அந்த டைப்ல வரும். ஆனா மீடியத்துல வச்சு மட்டுமே வேக வைக்கணும். நல்லா வேக விட்டுட்டா இப்படி நம்ம என்ன பண்ணணும், இது எடுக்கும்போது இந்த சப்டாப்ப அந்த இது எங்க வரைக்கும் போகும் பாருங்க. ஓகே, நம்ம இந்த சைடு எடுத்தாலும் உங்களுக்கு தெரியும், ஃபுல் ஏரியாவும் கப்பேறும். என்னாச்சா, லேயர் தெரியாத லேயர் சப்பாத்தி. இது மற்ற சப்பாத்திகளை போல இப்படி நல்ல லாங் ப்ரெஸ் எல்லாம் பண்ண விடாது. லைட்டா இப்படி எண்ணெய் மட்டும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டா போதும்னா, சைடு கீழே அந்த ஹீட் ஏறினோன்னு அந்த லேயர் தனியா பிரியதை பார்த்துடுங்க. ஆமா, நம்ம தோசைகள்ல சட்டா பேஜ் எடுத்த மாதிரிதான்.
அப்படியே வரும். இங்க பாருங்க சரிங்களா, இதுதான் பார்க்கறதுக்கு மேல. நீங்க சப்பாத்தின்னு சொன்னா மட்டும்தான் சப்பாத்தி தெரியும். இது பார்த்தா பீட் பரோட்டா சைஸ்ல தான் இருக்கும். நார்மலா செய்யக்கூடியது எவ்வளவு சாஃப்டா இருக்காதான் மிக்சியில போட்டு நம்ம விரவுனது. இதெல்லாம் நம்ம வந்து சப்பாத்தி முறை பீட் பரோட்டான்னு நீங்க கொடுக்கணும். ஏன்னா அது லேயர் லேயரா தான் இருக்கு. ஒரே மாவுல நம்ம 2 நேம் வச்சிருக்கோம். இந்த சைட்ல நம்ம ப்ரெஸ் பண்ணாம இருந்தோம்னா அந்த லேயர் வந்து தனியா நம்ம அந்த ஹீட் ஏறும்போது பிரியது நல்லா தெரியும். ரெண்டாவது இங்க பாருங்க இந்த டிசைன்ஸை பழையபடி சொல்லி ஆனா மீடியத்துல வச்சு வேகாதீங்க. தயவு செய்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா உள்ள வேகாத்தது நல்லா தெரியும். அதையும் தெரியுது. எவ்வளவு எண்ணெய் ஊத்துனாலும் வெளியே தெரியாது. சரி புரோட்டாவா சப்பாத்தியான்னு நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நம்ம சப்பாத்தி பேட்டர்ன்ல கோதுமை மாவுல ரெடி பண்ணோம். ஆனா நம்ம அதை சுட்டு எடுக்கும்போது லேயர் லேயரா அழகு போல செல்லம் போல எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. பார்த்தாலே நம்ம வந்து சூடு முடிஞ்சோன்னா அடிச்சோன்னா அது அசல் வீட் பரோட்டா சைஸ்ல இருக்கு. ரொம்ப சிம்பிளா தான் மாவு வரணும். எண்ணெய் உப்பு அஸ்யூஷுவல் எப்போ பண்ண மாதிரி. நான் 2 கப்பு மாவு எடுத்தது 3/4 கப்பு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் சாதா இதுல இது வச்சு கிரைண்ட் பண்ணணும். அடுத்தால பல்ஸ் மோட் போடணும். ஓகேயா, குருமா எடுத்துருவோமா? இது வந்து நம்ம இன்னைக்கு பேக்கிங் கொண்டு போகுது, அதனால நான் வந்து பவுல்ல குருமா வச்சிருக்கேன். சரியா? நம்ம கட்டியாக தான் வச்சுருக்கோம். இதெல்லாம் நான்வெஜ் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனால் நம்ம இன்னைக்கு வைக்கிறது கார்த்திகை ஸ்பெஷல். ஓகே, ஏதாவது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால குருமா ஊற்றி கோர வைக்கணும்னு அவசரங்கள் கிடையாது. சப்பாத்தியும் இல்லை புரோட்டாவும் இல்லை, நேம் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஆனால் மெத்தேடு வந்து சிம்பிள் மெத்தேடு தான். டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. நான் கரெக்டாக உங்களுக்கு வந்து லேயர் அப்படியே பிரிச்சே காமிச்சிட்டேன். அதே மாதிரி இப்படிங்க வரும், எந்த சைடு பார்த்தாலும் வரும். நான் இருக்கா மாதிரி மேலே சைடு பார்க்கும்போது நம்ம வந்து புரோட்டாக்கு லேயர் வர மாதிரி தான் இருக்கும். சுட்டு எடுக்கிறது இந்த மெத்தடில் தான் நம்ம எடுக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நம்ம வடமதி சமையலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் சொல்லுவேன். இது போல் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சொல்லுவேன். பாய்.